உள்ளத்தின் இயல்பு நிலை மாறுபட நாம் தான் காரணம். ஏன் ஏன் எங்கள் உள்ளத்தை நாங்களே கெடுத்துக் கொள்ள வேண்டும்? யாரையோ நம்பி எம்மை நானுமே ஏமாற்றிக் கொள்ள வேண்டும்? நம்பிக்கை துரோகம் செய்பவர்களை நாங்கள் நம்பியதால் தானே அந்த துரோகம் இழைக்கப்பட்டது. அவர்கள் எமக்கு செய்துவிட்டார்கள் துரோகம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறோமே, நாங்கள் தானே தவறு இழைத்திருக்கிறோம். அவர்களை அதீதமாக எம்மை விட எமக்கு நிகராகவோ அல்லது எம்மை விட அதிகமாகவோ நம்பியதனால் வந்த வினைதானே இது. எனவே அன்பான உறவுகளே, யாரையும் அதீதமாக நம்பாதீர்கள். நம்பிக்கை துரோகம் இழைக்கப்படும், எமக்கு பரிசாக கிடைக்கும் என்கின்ற ஒரு எண்ணம் ஒரு ஓரத்திலே இருந்து கொண்டு இருக்க வேண்டும். அவதானமாக செயற்படுங்கள். யாரையும் முழுமையாக நம்பி உங்களுடைய சொந்த விடயங்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அது நாளை உங்களுக்கு எதிராக வந்து நிற்கும். இதனை விட எமது உள்ளத்தின் இயல்பு நிலையை நாம் காத்து கொள்ள வேண்டும். இவை யாவும் இந்த நம்பிக்கை துரோகங்கள், நாங்கள் எதிர்பார்க்கப்படுகிற அன்பு, நாங்கள் ஒருவர் மேல அன்பு செலுத்துகிறோம், அந்த அன்பு நமக்கு மேல கிடைக்கவில்லை என்கின்ற பொழுது அது எம்முடைய உள்ளத்தை பாதிக்கும். அந்த பாதிப்பை நாங்கள் எங்கள் உள்ளத்தின் இயல்பு நிலை மாறுபடுவதற்கு காரணமாக இருக்கிற அந்த பாதிப்பை நாங்கள் கொடுக்க வேண்டுமா? சற்று சிந்தியுங்கள். இதுதான் இன்றைய சிந்தனை. எம் உள்ளத்தின் இயல்பு நிலை மாறுபட நாம் தான் காரணம். நன்றி.